எல்லா விதிலும் இன்புற்றுவாயாக திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் பிரம்மஞானம் பட்சிகளிலிருந்து உங்களுடைய பிரசுவதா பேசுகின்றேன். நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்குள் ஒளியாக பேருயிராக இருக்கக்கூடிய இந்த மகா சன்னிதானத்தில் விளங்கும் இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு நமது சொற்பொருள் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகர்ஷி ஐயாவுடைய பொன்னடி திருவுடைகளை தொட்டு வணங்கி நாம் இந்த ஆன்மாவின் ஞானம் என்ற தலைப்பில் அந்த தலைப்பில் சொல்கின்ற மெய்ப்பொருளை பற்றியும் நாம் இப்பொழுது சிறிது கலந்துரையாட சொல்கின்றோம். இன்றைக்கு விதைக்குள் விதை தளத்துல இப்ப நம்ம பேசுறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேலாச்சு நம்ம இதெல்லாம் இந்த தளத்துல பேசி. ஆன்மாவின் ஞானம். ஆன்மானா என்ன, ஞானம்னா என்ன? ஆன்மா என்பது நம்ம உயிரை தாங்கி இருக்கக்கூடிய கூடு, ஒரு வீடு, அதுதான் ஆன்மா. அதை ஞானம் அடைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை. காரணம் மும்மலங்கள். அந்த மும்மலங்கள் முக்கியமா அந்த உயிர்கூட்ட சுத்தி இருக்கிற ஒரே ஒரு மலம் ஆணவ மலம் தான். அந்த ஆணவ மலம் எப்பொழுது 100% முற்றிலுமாக எரித்து கரைக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் ஆன்மாவானது விடுதலை அடையும். அதை சுற்றி இருக்கின்ற நச்சுக்கள், விஷங்கள், கபங்கள் வெளியேறும். அந்த கபம் இருந்தாவே அந்த இடத்துல அதை நம்ம துடைக்க சுத்தம் பண்ண அது உருவாகிட்டே இருக்கணும். எப்ப அந்த ஆணவத்தை நம்ம அக்னியால சுட்டு எரிக்கின்றோமோ அப்பொழுதுதான் அது மீண்டும் பிறக்காம இருக்கும், உருவாகாம இருக்கும். இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுதான் மூளை முழுக்கவே கபங்களாலதான் இருக்கு. மூளையில் இருக்கிற அந்த கபாலத்தில் இருக்கக்கூடிய கபங்கள் தான் நமக்கு யமனாக மாறுது. அந்த ஆன்மாவுடைய பரிபூர்ணமான முழு ஆற்றல் நம் உடலுக்கு கிடைக்க விடாம தடுத்துட்டு இருக்கிறது இந்த கபங்கள் தான். இந்த கபங்களை முற்றாக என்றைக்கு நீக்குகின்றோமோ அப்பொழுதுதான் ஆன்மா விடுதலை அடையும். இது ஆன்ம விடுதலைன்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு உண்டான ஞானம் என்ன? ஒரு தெளிவு. ஞானம் என்னன்னா ஒரு தெளிவு. அந்த தெளிவு எப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு சிறிது எனக்கு தெரிஞ்ச அந்த அனுபவங்களை என் குருவிட்ட நான் கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை உங்களோட நான் பங்கிட்டு இருக்கிறேன். அறிவாற்றல் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? அந்த அறிவாற்றல் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அது ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருந்தா ஒரு அறிவாற்றல் மிக்கவர் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா அந்த அறிவார்ந்த தன்மை உண்மைத்தன்மை உடையதாக இருக்கா, இல்ல போலியானதாக இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது போலியாக இருக்கு. அது நமக்கு சொந்தமில்லாததாகவும் இருக்கு. இப்படி ஒரு போலித்தனமான ஒரு புத்திசாலித்தனத்தை நம்ம உண்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னு சொன்னோம்னா, ஏன் அப்படி நம்ம உண்மைத்தன்மை இல்லைன்னு நம்ம சொல்றோம்னா, அது நம்மளுடைய சொத்து இல்லை, அது இன்னொருத்தர் நம்ம கடன் வாங்கினது. அப்ப கடன் வாங்கினது எப்படி நம்மளது உரிமை உடையதாக மாறும்? அப்ப புத்திசாலித்தனத்தை என்ன சொல்றாங்க, பிரம்மஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ளே அந்த ஆன்மாவுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த உணர்வினுடைய வளர்ச்சி தான் புத்திசாலித்தனம், ஞானம் சொல்றாங்க. அந்த உள்ளுணர்வினுடைய வளர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அந்த உள்ளுணர்வுடைய வளர்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? அது தியானத்தோடையும் தவத்தோடையும் மட்டும்தான் சம்பந்தமா இருக்கு. தவம் செய்கின்ற பொழுதோ தியானம் செய்கின்ற பொழுதோ தான் உள்ளுணர்வுகளானது வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே வரும். மற்ற நேரங்களில் அது வளர்ச்சி அடைவது கிடையாது.
இப்ப நீங்க ஒரு ரோஜா பூவா இருக்கீங்க, அல்லது ஒரு தாமரை பூவா இருக்கீங்க, அல்லது ஒரு சாமந்தி பூவா இருக்கீங்க. அது முக்கியமா? அது முக்கியம் இல்ல. முதல்ல நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? முதல்ல அந்த செடியினுடைய விதையாக நீங்க இருக்கணும். அப்புறம் தான் உங்களால செடியாக மாற முடியும். அதுக்கு பின்னாடிதான் மரமாக முடியும், பூத்து கொடுக்க முடியும். இங்க நீங்க பூப்பது தான் ஏன் முக்கியம். நீங்க ஞானம் அடையணும்னா என்ன உங்களுக்குள்ள நடக்கணும்? பூக்க வேண்டும், பூப்பை அடைய வேண்டும், மலர வேணும். நீங்க மலர்ந்தாதான் ஞானம். நீங்க மலரவில்லைன்னா அது ஞானம் அல்ல. ஒரு முறை உங்களுடைய விழிப்புணர்வு ஒரு சுடரா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய மனம் உருவாக்கிய சகல அடிமைத்தனங்களையும் அது எரிச்சிடும். ஒரே ஒரு முறை அவேர்னஸ் லைட்டா மாறணும், அவ்வளவுதான். அப்ப மனம் உருவாக்கி வச்சிருக்க அத்தனை அடிமைத்தனங்கள், என்னென்ன அடிமைத்தனங்கள்? நம்ம சோம்பேறியாம இருக்கிறது, நம்ம பொறாமையோட இருக்கிறது, இந்த பஞ்சமா பாத்திரங்களை செஞ்சுட்டு இருக்குது, அந்த காமம், மோகம், மதம், ஆச்சரியம், இந்த மாதிரி 10 விதமான அந்த குணங்களை வைத்திருப்பது, இதெல்லாம் மனம் உருவாக்கி வச்சிருக்கிற நம்மளை அடிமைப்படுத்தி வச்சு. அடிமைன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம விடுதலை அடைய விடாம நம்மளை அடிமையை வச்சுட்டு இருக்கு. மனம் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த ஆசைகள்ல, கோபத்துல, காமத்துல, மோகத்துல, குரோதத்துல, பழிவாங்குற எண்ணத்துல, வன்மத்துல, பாலியல் விஷயங்கள்ல, இப்படி எவ்வளவோ இருக்கு. அவ்வளவும் எது கட்டமைச்சு நம்மளை வச்சிருக்கன்னா மனம்தான் இதெல்லாம் கட்டமைச்சு வச்சிருக்குது. எப்ப இந்த மனம் உருவாக்கி வச்சிருக்கு இந்த அத்தனை அடிமைத்தனங்களும் எரிஞ்சு ஒன்றுமில்லாம நாசமாக போகுதோ, அப்பதான் நம்மளுடைய அந்த அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, அது ஒரு ஜோதியா ஒரு சுடரா மாறும். அப்பதான் இது மாறும் இந்த அடிமைத்தனம். அப்ப மனம் இல்லாம போகணும். நீங்க ஞானம் அடையணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? மனமற்றவன் தான் ஞானின்னு சொல்றேன். மனம் இருக்கின்ற பொழுது அவன் மனிதன், மனம் மற்றவன் அங்கே ஞானி. ஞான் கூட்டல் நீ, அதுதான் ஞானி. ஞான் அப்படின்னா நம்ம உண்மையான தூய தமிழ் வார்த்தை, மாணவர்களுக்கு தெரியும். ஞான் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். நீன்னு அர்த்தம், நீ யாரு? ஞானி. அதுதான் நான் நீ, அதாவது நான் ஆன்மா, ஆன்மா நான், அதுதான் அர்த்தம். நீன்னு அர்த்தம் நமக்குள்ள உயிர், உயிர் தாங்கி இருக்கிற ஆன்மா. நான் எப்படி இருக்கேன்? ஆன்மாவாக இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? உயிராக இருக்கேன். நான் எப்படி இருக்கிறேன்? அந்த உயிர் ஒளியாக இருக்கேன். இப்படி யாரு 24 hours 24 மணி நேரமும் தன்னை ஒரு ஆன்மாவாக, உயிராக, உயிரொளியாக நினைத்து கொண்டு அந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றானோ அவன் தான் ஞானி, மற்றவர்கள் கிடையாது. அப்ப இந்த இடத்துல யாரும் உயர்ந்தவர்கள் இருக்காங்களா, தாழ்ந்தவர்கள் இருக்கானா? அப்படிதான் கிடையாது. ஆன்மாவுக்குள்ள, உயிருக்குள்ள இந்த எந்தவித மாறுதலும் கிடையாது. அவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த நாடு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே உயர்ந்தவர்கள் கிடையாது, எல்லாருமே தாழ்ந்தவர்கள், எல்லாருமே சமமானவர்களும் கிடையாது. அது எப்படி? உயர்ந்தவர்களும் இல்லைன்றீங்க, தாழ்ந்தவர்களும் இல்லைன்றீங்க, சமமானவர்களும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மூணுமே கிடையாது. ஒரு மனிதன், ஒரு ஞானி, இந்த 3 கிடையாது. எப்படின்னா அவன் வெறுமனே தனித்துவமாக இருக்கக்கூடியவன், யாரோடையும் அவனை ஒப்பிட முடியாத நிலையில் இருப்பவன். நீங்க தாங்க, நான் தான். ஆன்மா ஆன்மா தான், உயிர் உயிர் தான். அந்த உயிர் எதோட நீங்க கம்பேர் பண்ண முடியும்? இந்த ஆன்மாவை எதோட நீங்க கம்பேர் பண்ண முடியும்? எதையோடையும் கம்பேர், யுனிக்கர். இதை நீங்க உணர்ந்துட்டா போதும். அப்ப உங்களை நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் தான் சார் இருக்கனே, என் பேரு, என் ஊரு, எங்க அப்பா அம்மா, அதெல்லாம் நீங்க கிடையாது. நீங்க யாருங்கிறத நீங்க வெளியே போய் தேடாதீங்க. வெளியே நீங்க கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ளதான் இருக்கீங்க. ஏன் எப்படி உள்ளுக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சில பேர் புதிய மாணவர்களுக்கு எல்லாம் தெரிய வரும். அதாவது உயிர் உங்க உடம்புக்குள்ள இருக்கா, உடம்பை விட்டு வெளியே இருக்கா? நீங்க எங்க போய் எதை கண்டுபிடிக்கணும்? உயிர் எங்க இருக்குதோ அங்க போய் தான் நீங்க கண்டுபிடிச்சாகணும். அதுதான் முழுமையான ஒரு மென்பொருள், சாப்ட்வேர். அந்த சாப்ட்வேருக்குள்ளதான் அந்த சாப்ட்வேர் எத்தன்மை வாய்ந்ததுங்கிறத நம்ம ஹார்ட்வேரை வெளிப்படுத்தும். வன்பொருள். இது கம்ப்யூட்டர் படிச்சவங்க, அந்த மொபைல் டிவைஸ் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அப்ப சாப்ட்வேர் தான் அப்படின்னு நம்மளை காட்டி கொடுக்கறது ஹார்ட்வேர் தான். ஹார்ட்வேர்ங்கிறது இங்க பாடி, உடம்பு. சாப்ட்வேர்ங்கிறது உங்களுடைய ஆன்மா. அப்ப உங்க ஆன்மா எப்படி இருக்கு, எத்தன்மை வாய்ந்ததாக இருக்கு,
எப்படிதான் தன்னை வெளிப்படுத்திக்கும், அதனுடைய கேரக்டர் என்ன, அதனுடைய ஸ்டடீஸ் என்ன, அதனுடைய ஃபியூச்சர் என்னங்கிறதெல்லாம் இந்த உடம்பில் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகளின் மாற்றங்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் கோபமா இருக்கேன், அப்ப உங்களுக்கு தெரியும் ரொம்ப கோபப்படுறப்ப எவ்வளவு பிபி ஏறும், எவ்வளவு ஹார்ட் பீட் அதிகமாகும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப ஆன்மா என்னைக்காவது கோவப்படுமா? உசுறு என்னைக்காவது கோவப்படுமா? நல்லா நினைச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆன்மாவை எதையும் பண்ண முடியாது. உங்க உயிர் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்வார், ஆன்மா என்பது அழிவில்லாதது, ஆன்மா என்பது அழிக்க முடியாதது, அதில் நீரில் நனையாதது, நெருப்பில் எரியாதது, காற்றில் உலராததுன்னு சொல்றார். அப்ப ஆன்மாவை அது இட் இஸ் யூனிக், அது ஈக்குவல் டு காடு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நிதர்சனமா, சுதர்சனமா, சத்தியமா, தனித்துவமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றல் அது. அது எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நீங்க. அப்ப அதுதான் நீங்கன்றது எப்படி எங்க போய் கண்டுபிடிக்கணும்? உங்களுக்குள்ள போய் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா உங்களை நீங்க அறியாத மற்றவர்களுடைய கருத்துக்களை தான் நீங்க சார்ந்து இருக்கணும். இவன் கோபக்காரன்டா, இவன் ரொம்ப வன்மம் பிடிச்சவன், இவன் புரோதமானவன், இவன் ரொம்ப அன்புமயமானவன் அப்படின்னு உங்க கேரக்டரை உங்க குடும்பத்தார்களோ, நண்பர்களோ, உறவினர்களோ சொல்லுவாங்க. அலுவலகத்துல, வீட்டுல உங்களை பத்தி சொல்லுவாங்க, இவர் இப்படிப்பட்டவர் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்களா? அது நீங்க கிடையாது. அது உங்க உடலுடைய வெளிப்பாடுகள், அதெல்லாம் நீங்க அது கிடையாது. என்னுடைய உண்மையான நண்பன் யாரு அப்படின்னு கேட்காதீங்க. நான் யாருக்காவது உண்மையான நண்பனா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. அதுதான் சரியான கேள்வி. எப்போதுமே உங்களை பத்தி கவலைப்படுங்க, உங்க சுயத்தை பற்றி சிந்திங்க. வாழ்க்கையில முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களை பற்றிய உங்களுடைய சொந்த கருத்து மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயம். உங்களை பற்றிய உங்களுடைய எண்ணம் தான் நீங்க. நமது உடம்பை தவிர உலகில வேற எந்த கோயிலிடமே கிடையாது. ஊனுடம்பே ஆலயம் சொன்னார் தாய்மானவர். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இதெல்லாம் இங்க மெய்ஞானத்துல அனுபவிச்சு நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு போன பிரம்ம ஞானங்கிறதெல்லாம். உங்க உடம்பை தவிர உங்க எது வேணாலும் நடக்கட்டும் சார், என்ன வேணாலும் நடக்கட்டும். உங்க உடம்பு அதை அக்செப்ட் பண்ணிக்குதா? அதை மட்டும் பாருங்க. உடம்பு அந்த விஷயத்தை ஏத்துக்கலன்னா அது எவ்வளவு பெரிய அமுதமா இருந்தாலும் உங்களால அதை வச்சுக்க முடியுமா? உடம்பு அதை ஏத்துக்கல, உடம்பு அதை சுவைக்க முடியல, அது உடம்பு அதை அனுபவிக்க முடியல, நம்மளுக்கு எதுக்கு அந்த பொருள்? தூக்கிதான் எரியும் இல்லையா? அந்த மாதிரி உடம்பை தவிர இந்த உடம்பு என்னென்னலாம் ஏத்துக்குதோ அதெல்லாம் நல்ல விஷயம். கெட்ட விஷயங்களும் நீ ஏத்துக்கிறதெல்லாம் பேசல, சத்தியமான விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த உடம்பாகிய ஆலயத்துக்குள்ளதான் இறைவன் என்ற அந்த காடஸ் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காங்க. அப்ப இறைவன் உட்காந்துருக்க இடத்துல நம்ம என்னன்னு சொல்லணும்? கோயில் தான் சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த இறைவன் எங்க உட்காந்துருக்காரு? ஆன்ம கூட்டுக்குள்ள நம்ம ஒற்றை, அந்த கோடி சூரிய பிரகாசம் கொண்ட ஒற்றை ஒளியணுவாக இருக்கக்கூடிய நமது உயிர்க்குள்ள இறைவன் பேருயிராக உட்கார்ந்திருக்காங்க. இப்ப எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க இறைவன். இறைவனுக்குள்ள நம்ம போய் உட்கார்ந்துருக்கல, நம்மளுடைய ஆன்ம கூட்டுக்குள்ள அதுக்குள் இருக்கிற அந்த கோடி சூரிய பிரகாசத்தை கொண்ட அந்த ஒற்றை ஒளியணுவாகிய உயிரணுடைய மைய பகுதியில நியூட்ரான் மாதிரி உட்கார்ந்திருக்கார் இறைவன். அப்ப இறைவன் அமர்ந்திருக்கிற அந்த இடத்த கோயில் என்பது சொல்லதா, சுடுகாடு என்பது சொல்வதா, இல்ல சாக்கடை என்பது சொல்வதா? கோயில் தான் சொல்ல முடியும். அந்த இறைவனை தரிசிக்கத்தான் நம்ம அத்தனை கோயிலுக்கு போறீங்க. அப்ப உடம்புக்குள்ள இறைவன் உட்கார்ந்துருக்கானே, அங்க போய் யார் போய் தரிசனம் பண்றது? உங்களோட இறைவன் உங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்கானே. இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஞானி, அவ்வளவுதான். இதற்கு அந்த தெரிந்து கொள்வதற்கான அத்தனை கடப்பாடுகளும் கட்டமைப்புகளும் அற்புதமான ஞான சாதனங்களும் உங்களுக்கு என்னென்ன சொல்ல தரப்படுது, அதுதான் பிரம்ம ஞானம். இதை தவிர வேற உலகத்துல எதுவுமே இல்லை. உங்களை நீங்க எப்ப ஏத்துக்கிற ஒரு தருணம் வரும் பாருங்க, நான் இப்படித்தான், எனக்குள்ள ஆன்மாதான் இருக்கு, அந்த ஆன்மாவுக்குள்ள உயிர் இருக்கு, அந்த உயிருக்குள்ள இறைவன் இருக்கான்னு அப்படின்னு எந்த தருணத்தில் நீங்கள் உணர்கின்றீர்களோ அந்த தருணத்தில் நீங்கள் மிக மிக அழகானவராக மாறிடுவீங்க. அப்ப அவங்க பேசுற பாருங்க, அவ்வளவு அப்படி செலுத்தலப்பா இருக்கும். தவம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே பாருங்களேன், முகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. தியானம், இப்ப நாங்க தவம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்க தியானம் பண்ணி பாருங்களேன், மனசுக்குள்ள அவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிடும்.
மனசு அந்த இடத்துல இல்லாம போடும். மனம் எப்பொழுது கரைந்து போகிறதோ, இல்லாமல் போகிறதோ, அழகில்லாதவர்கள் கூட அப்பொழுது அழகானவராக இருப்பார்கள். ஏன்னா அந்த அழகின் சிரிப்பு ஆன்மாவின் வெளிப்பாடாக அந்த இடத்துல இருக்கும். ஆன்மா எப்படி இருக்கும்? அழகா. எப்ப நீங்க உங்களை நீங்களே வெறுக்கிறீங்களோ அல்லது மற்றவங்களை யாராவது வெறுக்கிறீங்களோ அப்ப பாருங்க சாக்கடைக்கு சமமாக நம்மளோட முகம் இருக்கும். அப்ப நம்ம சாக்கடையாவே பிறப்படுத்திருப்போம். அப்ப நம்ம சாக்கடையா பிறப்பி எடுத்து வாழ்றதா இல்ல கோயிலா பிறப்படுத்தி வாழ்றதாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம கை. இது நல்ல உணர்ந்துக்கணும். நீங்க இதயம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு பூ மாதிரி இருக்கு. அது எப்பயுமே திறந்திருக்கணும். பூ எப்பயுமே மலர்ந்திருக்கணும். அப்பதான் அதனுடைய வாசனை நம்மளால முகர்ந்து பார்க்க முடியும். இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி அது சொல்ல நினைச்சோம்னா மனம் என்ற வாசனை மூலமாக தன்னை அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இத நீங்க உங்களுடைய கண்களை மூடியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. மலர் மூடி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வாசனை வெளியே வருமா? வராது இல்லையா? இப்ப ஊதுபத்தி சாம்பிராணி இருக்கு, அதை நீங்க நெருப்புல காட்டி அது எரிய விட்டா மட்டும்தானே, அது எரியதானே வாசனை வருது. மனம் எரியதான் உங்களுக்கு உண்மையான ஆன்மாவுடைய வாசனமே தெரியும், வாசனையே தெரியும். அது மூடியே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சூன்யமா தான் இருக்கும். அப்ப வெளிமலர் மூடி இருப்பது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சூன்யம் தான் கிடைக்கும். வெளிமலர் திறந்திருந்த நிலைகள் தான் உங்கள் ஆன்மாவினுடைய அந்த உண்மையான வாசனை உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ளேயே ஏற்படுகின்ற அந்த ஆன்மாவினுடைய அந்த மனத்தை வாசனைய நீங்க முன்ன நுகரணும். நீங்க முன்னாடி நுகர்னா மட்டும்தான் உங்க உடம்புல இருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆன்மாவினுடைய வாசனைய மற்ற உயிர்களும் நுகர ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு தேகத்துக்கும் ஒரு வாசனை உண்டு. இதை கிளாஸ்ல வருகின்ற பொழுது நம்ம ரொம்ப தெளிவா நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதனால மரணத்துக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கை இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஒரு உண்மையான கேள்வி நம்மளுக்கு கிடையாது. மரணத்துக்கு முன்னாடி நல்லா கேளுங்க, மரணத்துக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கதா அது உண்மையான கேள்வியே கிடையாதுங்க. மரணத்துக்கு முன்பு நீங்க உயிரோடு இருந்தீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. உயிரோடு இருந்தீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நல்லா திரும்ப சொல்றேன், மரணத்துக்கு முன்னாடி நீங்க உயிரோடு இருந்தீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அப்ப உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்க முடியாதுங்க. நம்ம அழிவுக்கு நாம தான் காரணம், மற்றவர்கள் கிடையாது. உங்களை தவிர வேறு யாராலையும் உங்களை அழிக்க முடியாது. உங்களை தவிர வேறு யாராலையுமே உங்களை காப்பாற்றவும் முடியாது. எட்டப்பொண்ணு நீங்க தான், கட்டப்பொம்மனு நீங்க தான். நீங்க எட்டப்பனா கட்டப்பொம்மனா கேள்வி உங்க முன்னாடி, பதில் நீங்க சொல்லிக்கீங்க. அப்ப உங்களுடைய நேர்மை என்ன, உங்களுடைய அன்பு என்ன, உங்களுடைய இரக்கம் என்ன, உங்க உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த ஆன்ம ஞானங்கள் என்ன, போதனைகள் என்ன, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். இதெல்லாம் வேதம் படிச்சா மட்டும்தான் வரும் என்பது அல்ல. ஒரு நல்ல குரு கிடைச்சி உங்க ஆன்மாவுடைய கூட்டை உடைக்கிற ஒரு சத்தியத்தை, ஒரு திறப்பை, அந்த ஒரு பூட்டை திறந்து கொடுத்துட்டாருன்னா இதெல்லாம் தானாகவே உங்களுக்குள்ள பொங்கி பொங்கி வர ஆரம்பிச்சோம். எதற்காகவும் உங்க வாழ்க்கையை தியாகம் செய்யாதீங்க. வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் நீங்க தியாகம் செய்யலாம். எப்படி எதற்காக உங்க வாழ்க்கை நீங்க தியாகம் பண்ணக்கூடாது, ஆனா வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் நீங்க தியாகம் பண்ணலாம். எது வாழ்க்கை அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய அங்கதான் நம்மளுடைய ஞானம் இருக்கு. அந்த வாழ்க்கை தான் உங்களுடைய இறுதி இலக்கு, ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுதான் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை நீங்க டிசைன் பண்ணலன்னா நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில் தோத்து போறீங்க. அந்த டிசைனிங் ஆஃப் டெஸ்டினேஷன் சொல்லி ஒரு புக்கு கூட நம்ம ராமச்சந்திர மிஷன்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதுதான் உங்க லைஃப். அதை சார்ந்து இருக்கணும். உங்களுடைய முன்பலங்களில் வெல்வதற்கான ஒரு ஜேர்னிய, ஒரு பயணத்தை நீங்க ஆரம்பிக்கிறேன்னா நம்மளுடைய இறுதி இலக்கு ஒண்ணுமே இல்லை. அது 10ஓட 11 பன்னிக்குட்டியா, ஆட்டுக்குட்டியா, மாட்டுக்குட்டியா, இப்படியே வாழ்ந்துட்டு அப்படி செத்து போட வேண்டியதுதான். நம்ம ஞானம் அடைஞ்சு போக முடியாது. அப்ப எப்பயுமே வாழ்க்கை மீது கோபப்படாதீங்க. வாழ்க்கை உங்களை என்னைக்குமே ஏமாத்துறது கிடையாது. நீங்க தான் வாழ்க்கை சொல்றதை நம்ம கேட்கறதே இல்லையே.
வாழ்க்கையில எதை நம்ம சொல்றோம்? ஆன்மா சொல்ற விஷயங்கள் தான். ஆன்மா தினமும் உங்களுக்கு செய்திகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, ஞானங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, அமுதங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அமுதம் சாப்பிட்டா மட்டும் தான் நம்மளால அழிவில்லாம இருக்க முடியும்னு சொல்லி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்குண்டான தவமுறைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். ஆனா அந்த அமுதத்தை நம்ம எத்தனை தவம் பண்ணினா கூட உங்களால அமுதத்தை சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் நிறைய மாணவர்களுக்கு இருக்கதான் செய்யுது. சரியான முறையில் அவங்க தவம் பண்ணலன்னா அந்த அமுதம் உருவானா கூட அவங்களால அதை கிரகிச்சுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில இருக்கு. இது நல்ல உணர்ந்த பாருங்க. அப்ப அமுதம் இல்லைன்னா உயிர் செத்து போயிடும், உயிர் இல்லாம போயிடும். அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க. தினமும் ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ள அமுதம் ஊறிக்கிட்டு தான் இருக்கு, வெளி வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நீங்களே அதை போய் அடிச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்க அமுதம் கொடுத்தா மட்டும்தான் உயிராற்றல் பெருகும், நம்ம வகுப்புல சொல்லியிருக்கோம். ஆனா அந்த அமுதத்தை நீங்க கொடுக்கல அப்படின்றதுக்காக உயிர் சும்மா இருக்கிறது இல்லை. அது தன்னால முடிந்த மட்டும் இந்த மும்மலங்கள் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஏதாவது சில துளிகளை நம்ம உடம்பு முழுக்க அனுப்பிக்கிட்டு தான் இருக்கு. அந்த அமுத துளிகள், அந்த அமுத ரசம் உடம்பு முழுக்க பாஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மனிதனால இப்ப 80 வயசு 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்கல்ல. அவங்க அத்தனை பேரும் அமுதத்தை கொடுக்கறது அத்தனை பேர் 10 வருஷம் வாழ்றாங்க. ஆனா அதை நீங்க தரதில்லை. பேருயிராகி இறைவன் கொடுத்து அதை உயிர்கூடு உள்ள வாங்கி அந்த உயிர்கூட்டுல இருந்து கசிந்து வருகின்ற 1-2 துளிகள் தான் உங்களை அது 80-90 வயசு வரைக்கும் வாழ வைக்குது. இதை நித்தமும் நீங்க பெருக்கி பெருக்கி அந்த அமுதங்களை கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய ஆயுள் குறைஞ்சபட்சம் 500 வருஷம் இருக்கும். இது இன்னைக்கு திபெத்த லாமாக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் நீங்க கேட்டு பாருங்க, திபெத்த லாமாக்கள் வாழ்கின்ற அந்த இடத்துல போய் கேட்டு பாருங்க, மடத்துல அவங்களோட அற்ப ஆயுசுல பாத்தீங்கன்னா 400-450 சொல்லுவாங்க அற்ப ஆயுள். அப்படின்னா ஒரு தீர்க்கமான ஆயுள் எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்க, ஒரு 2000-3000 வருஷம் இருப்பாங்க. என்னுடைய குருநாதருக்கே இப்ப 460 வருஷத்துக்கு மேல ஆகும். இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் நிஜம். இப்ப நடந்திருக்கிற சத்தியங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆதாரபூர்வமா இருக்கு இதெல்லாம். அப்ப இந்த உலகத்துல மிகப்பெரிய அச்சம் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை எது தெரியுமா? மற்றவங்க சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் தான். நீங்க ஒரு கூட்டத்துல ஒரு அஞ்சாத தருணத்துல, பயப்படாத ஒரு தருணத்துல இருந்துகிட்டு நீங்க இனிமேலும் நீங்க ஒரு செம்மறியாட இருக்கக்கூடாது. நீங்க வாழ்ற ஒரு கூட்டம் செம்மறியாட்ட கூட்டம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க செம்மறியாடு கிடையாதுங்க, நீங்க ஒரு சிங்கம், சிங்கக்குட்டி. நீங்க இதை பத்தி ஒரு கதையும் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க இதயத்துல, உங்க ஆன்மா கூட்டுக்குள்ள, இந்த இடத்துல இதயம் நாம் சொல்லக்கூடியது ஹார்ட் கிடையாது. இதயம் என்று சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருவடிகளுக்கு இருக்கு நம்மளுடைய ஆன்மா கூடு, அதுதான் இருதயம். இருதயம். அந்த இடத்துல சதா ஒரு பெரிய கர்ஜனை, ஒரு நாதம், ஒரு பெரிய நாதம் எழுந்துகிட்டே தாங்க இருக்கு. அந்த நாதத்தின் வழியாக தான் அமுத ரசம் வெளியே ஒவ்வொரு சொட்டா வெளியே வரும். அதுதான் உங்களை சிங்கமா அந்த இடத்துல வச்சுட்டு இருக்குது. ஆனா அந்த சிங்கத்தினுடைய நாதம், கர்ஜனை உங்களுக்கு கேட்கறதே இல்லையே. நம்ம தான் அங்க இருக்கிறதே இல்லையே, நம்ம தான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆச்சு, நம்ம ப்ரெசன்ட்லேயே கிடையாது. நம்ம ஃபுல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், அவுட் ஆஃப் ஸ்டடி, அவுட் ஆஃப் சுச்சுவேஷனு, அவுட் ஆஃப் என்விரான்மெண்ட். பட் இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அவுட் ஆஃப் கண்ட்ரி இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நம்ம இடத்துல இருக்கு. நம்ம இடம் எது? ப்ரெசன்ட். நம்ம உயிர்கூட்ட வாழ்வுதான் நம்மளுடைய இடம். நம்மளுடைய வாழிடம் எதுன்னா, வாழ்விடம் எதுன்னா நம்மளுடைய உயிர்கூட்டுக்குள்ள சதா உக்காந்துட்டு இருக்கிறது தான். அதுதான் நம்மளுடைய இடம். அதுதான் சிங்கக்குட்டி, சிங்கம் தொகை. அதுதான் அங்கதான் நம்ம இருக்கணும். அதுதான் உங்களுடைய சுதந்திரத்தின் பரிபூரணமான சுதந்திரத்தினுடைய கர்ஜனை, அற்புதமான நாத பிரமம். அதுதான். அதனால உங்க ஆன்மா என்ன சொல்றதோ அதை கேளுங்க. அதுதாங்க உங்களோட ஒரே டீச்சர், ஆசிரியர், ஆசான், குரு, இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது அம்மான்னு சொல்லிக்க, அப்பான்னு சொல்லிக்க, கல்லும்மன்னு ஏதோ ஒரு பேர் வைங்க. உங்க ஆன்மா சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும். அப்ப ஆன்மா சொல்லுகின்ற அந்த நாதத்தை, கர்ஜனையை கேட்குகின்ற அளவுக்கு நீங்க பிரசன்ட்ல உள்ளுக்குள்ள இருக்கணும், வெளியே அல்ல. அப்பதான் அந்த ஆன்மா என்ற உங்களுடைய குரு சொல்வது உங்களுக்கு கேட்கும். அந்த உயிர் சொல்வது உங்களால கேட்க முடியும். அந்த உயிர் தாங்க உங்க குரு, நாங்கெல்லாம் கிடையாது. முதல் குரு உங்க உசுறு தான். அப்புறம் அந்த உசுறு தான் சொல்லிக் கொடுக்க நாங்க வரோம். பார்த்தீங்களா?
நாங்களாம் காரண குருக்கள், ஞான குருக்கள், அவ்வளவுதான். முன்ன பயம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்களேன், மனசுல இருந்து தான் பயம் வரும். பயம் பூஜ்ஜியமாக இருக்கணும்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். பயம் எப்படி இருக்கணும்? பூஜ்ஜியமாக இருக்கணும். ஏனென்றால் பயம் உங்களுக்குள்ள மனசுல வந்துச்சுன்னா, எழுந்துருச்சுன்னா, உங்களுடைய உயிராற்றல்கள் ஜீரோவுக்கு வந்துடும். ஒரு ஆணுடைய உயிரினமும் பெண்ணுடைய உயிரினமும் இந்த பயத்தால செத்து போயிடும். அந்த ஆண் உயிரினமும் இல்லாம போயிடும், பெண்ணுடைய உயிரினமும் கருமுட்டையும் இல்லாம போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆகணும், நம்மளுக்குள்ள நடுக்கம் வர ஆரம்பிச்சோம். ஆக என்ன ஆயிடுமோ ஏதும் ஆயிடுமோ நம்மளுக்கு பயங்கரமான ஒரு அச்சம் வர ஆரம்பிச்சோம். ஆனா இத பயம் இல்லாம இருக்கணும்னா உங்களுக்குள்ள என்ன வரணும்னா, உங்களுடைய ஆன்மாவிலிருந்து ஒரு இரக்கம் என்ற அன்பு பிறக்கணும். அப்ப ஏன்னா ஆன்மா எப்பயும் அன்புமயமா தான் இருக்கு, இரக்கமயமா தான் இருக்குது, தயையா தான் அது இருக்கு. அந்த அன்பு தான் உங்க இதயத்துல இருந்து உங்க ஆன்மாவில இருந்து பிறக்க வேண்டிய ஒரே ஒரு குழந்தை அதுதான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே அந்த ஆன்மா சொல்ற விஷயத்தை கேளுங்க. ஏன்னா அது சொல்லுகின்ற அன்பு தான் உங்களை ஞானம் அடைய வைக்கும். ஒரு குழந்தை பிறக்கிற தருணத்துல ஒரு தாயும் மீண்டும் பிறக்கிறார் இல்லையா, செத்து பிழைக்கிறார்ல, அதனால தாயும் அப்ப பிறக்கிறா, குழந்தை மாதிரி அவளும் தான் பிறக்கிறா. அவ முன்பு ஒருபோதும் அவ இருந்தது கிடையாது. அவ ஒரு பெண்ணாதான் வாழ்ந்தா. ஆனா ஒரு தாய் ஒருபோதும் இருக்கவில்லை. எது முன்னாடி பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் அந்த பெண் ஒரு தாயாக மீண்டும் உள்ள பிறவி எடுக்கிறார். அதனால அந்த தாயும் முற்றிலும் புதியவளாக தான் பிறப்படுகிறார். நீங்க உங்க தலையிலிருந்து வெளியேறி உங்களுடைய ஆன்மா கூட்டுக்குள்ள நுழைய கத்துக்குங்க. குறைவாக சிந்தியுங்க, அதிகமாக உணருங்க, உங்களுக்கு நீங்களே காவலாக இருக்கு. காதல்ல ரொம்ப முக்கியம், காமத்துல ரொம்ப முக்கியம் என்ன? அன்பு தானே. அன்பு பிறக்காம காதலோ காமமோ வர முடியுமா? ஆனா இதெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அந்த ஞானத்துல பிறக்கின்ற அந்த உயிரே, அந்த உயிரிலிருந்து பிறக்கின்ற அந்த ஆன்மா. அப்ப எதிர்பார்ப்புகள் எப்போதும் நம்மளுடைய ஏமாற்றத்துக்கு தான் வழிவகுத்துட்டு இருக்கு. எதிர்பார்ப்புகளே விதைகளாக, அந்த எதிர்பார்ப்புகளே விரைவிலோ பின்னாடியோ நீங்க வரும் உங்களுக்கு. அப்ப எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு? நம்ம விதைகளாக விதைக்கிறோம், பின்னாடி அது எப்படி நம்ம நினைக்கிறோம், அது வேகமா வரணும், சீக்கிரமா சரியாய் வரணும், அது சீக்கிரமா நம்ம அறுவடை பண்ணணுங்கிறோம். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க பின்னாடி அறுவடை பண்ண போறீங்க. அன்பை விதைச்சா அன்பு பல மடங்கா திரும்பிடும், பல ஆயிரம் மடங்கா திரும்பிடும், அதை அறுவடை பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல கோபத்தையோ மோகத்தையோ நீங்க விதையா போட்டீங்கன்னா அது 1000 மடங்கா திரும்பி வரப்ப நம்மளால தாங்கிக்க முடியாத துக்கம், பயம் நம்ம சேர்ந்துடும். அதனால அன்பு தான் தெய்வீகத்தை நோக்கிய முதல் படி, சரணடைதல் தான் இறுதிப்படி. இந்த 2 படிகள் தான் உங்களுடைய ஃபுல் டெஸ்டினேஷன், ஃபுல் ஜேர்னி. அதுதான் முழுமையான உங்க பயணம். எப்ப பூர்த்தி ஆகும்னா அன்புல இருந்து ஆரம்பிச்சு சரணாகதிக்கு நீங்க போயிடும். இது ரெண்டுமே உங்க உயிர் மீது, உங்களுடைய பேருயிராக இறைவன் மீது நீங்க வைக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா அதுக்கு இருளா தான் இருக்கும். ஆனா அந்த இருளுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளியை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ஒளி தான் உங்களோட பாதையை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். உங்க சொந்த ஒளியால காட்டப்படுகின்ற பாதை மட்டும்தாங்க சரியான பாதை, மற்றதெல்லாம் இல்லை. உங்க வடக்கு கிழக்கெல்லாம் உங்க வேலைக்கு ஆகாது. உங்க ஆன்மாவுக்குள்ள ஒரு ஒளி இருக்கு, அந்த ஒளி தான் உங்களுடைய ஞானத்தை, ஆன்ம விடுதலைய, இறைவன் அடையக்கூடிய பாதையை காட்டுகின்ற சரியான வழி. அதுதான் கரெக்ட் பாத்வே. அதுதான். அப்ப யாருக்கிட்டையும் சண்டை போறதுல ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இந்த உலகத்துல. ஏன்னா நீங்க உங்க எதிரி போல ஆயிடுவீங்க. நீங்க யார்கிட்ட சண்டை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நீங்க எதிரி தானே, உங்களுக்கு அவன் எதிரி தானே. இப்ப யார் மீது நீங்க அன்பு காட்டு பாருங்க, நீங்க அவனுக்கு அன்பானவன், அவனுக்கு நீங்க அன்பானவன். இப்ப பண்ணிக்கீங்களேன், இன்னொருத்தர் மேல கோபப்பட்டா நம்மளும் பாவக்காரன், இன்னொருத்தர் நம்ம எதிர்த்தோம்னா நம்ம எதிரியா மாறிடுவோம், இன்னொருத்தர் மேல நம்ம கருணை வச்சோம்னா நம்மளும் கருணையாளர்னா மாறிடுவோம், இன்னொருத்தர் மேல இறக்கப்பட்டா நம்மளும் இறக்கமானவனா மாறிடுவோம். அப்ப இந்த கேரக்டர் ஸ்டடிஸை மட்டும் நீங்க நல்லா டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி கேரக்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்க ஃபுல்லா நீங்க உள்வாங்கி உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணணும். இது நல்லது அது கெட்டது அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா பாகுபாடுகளும் தூக்கி போடுங்க. எல்லா என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கங்க. அக்செப்டன்ஸ். அதுதான் எது நடக்குதோ அது உங்களுக்கானது. நீங்க திட்டமிடாம உங்களுக்கு இதுதான் வருதுங்கிறத உங்க உயிர் முடிவு பண்ணும்.
ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முழுமையா நீங்க ஏத்துக்கணும். அது கூட சண்டை போடுறப்பதான் முரண்பாடுகள் தோன்றும், கோபங்கள் தோன்றும், மாறுபட்ட கருத்து உரையாடல்கள், விதண்டாவாதங்கள் தோன்றும். அதனால என்ன நடக்கலையோ அது உங்களுக்கு ஆனது அல்ல, அவ்வளவுதான். இந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டா யாருக்கும் முரண்பாடுகள் இருக்க போறதில்லை. இந்த ஒப்பீடு வைக்கிறதுனாலதான் வாழ்க்கையில மிக முட்டாள்தனமான அணுகுமுறையில நம்ம பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிரும். இந்த கம்பாரிசன் கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நபருமே ஒரு யூனிக் தான், யாரோட கம்பேர் பண்ண முடியாதவங்க தான். இந்த புரிதல் தான் உங்களுக்குள்ள நிலை பெறணும். அப்படி உங்களுடைய இந்த புரிதல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டேபிளா மாறிடுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை அந்த தீய எண்ணங்களும், பொறாமை உட்பட, காமம் உட்பட, காதல் உட்பட, கோபம் உட்பட எல்லாம் பறந்தும். அப்ப நீங்க தேடுறது உன்னிலிருந்து பிரிக்கப்பட்ட வேறொன்றா? அது நீங்க தேடுறது உங்களிலிருந்து பிரிக்கப்பட்ட வேறொன்றா இருக்குதான்னு பாருங்க. உங்களில் இருந்து பிரிக்கப்பட்ட ஒன்றை வேண்டுமானால் நீங்க தேடலாம். ஆனா நீங்களாகவே இருக்கக்கூடிய ஒன்றை போய் நீங்க எப்படிங்க வெளியே போய் தேட முடியும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்ககிட்ட இருந்து ஒரு வேறுபட்ட ஒரு தனித்து பொருளா இருந்தா நீங்க வெளியே போய் அதை கண்டெடுக்கலாம், தேடலாம், எடுத்து வச்சுக்கலாம். நீங்க உங்களை உள்ளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அந்த இடத்துல விட்டுட்டு வெளியே போய் நீங்க தேடுனா வெளியே நீங்க கிடையாது. உயிர் எங்க இருக்குதோ, உங்க ஆன்மா எங்க இருக்கோ அங்கதான் நீங்க இருப்பீங்க. அதுவும் உங்களோட வாழ்விடம், அதுவும் உங்க வீடு, அதுதான் உங்க சொர்க்கம், ஹெவன். அதுதான். நீங்க வெளியே போய் தேடினா ஹெவன் கிடைக்காது, ஹெவனுக்கு ஆப்போசிட் நரகம் தான் கிடைக்குது. வாழ்க்கை நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப இந்த இடத்துல யோசனை பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் நீங்க வெளியெல்லாம் தேடுறீங்களோ, எப்பெல்லாம் கிடைக்காம போகுது, அப்பெல்லாம் நீங்க துக்கத்துக்கும் நரகத்துக்கும் ஆட்படுறீங்களா இல்லையா? நான் இதை கேட்டேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு ஆண் குழந்தை பிறக்கல, எனக்கு நல்ல மனைவி அமையல, நல்ல கணவன் அமையல, நல்ல அப்பா அம்மா அமையல. இதெல்லாம் எங்கேயா நீங்க போய் தேடுறீங்க? வெளியேதாயா போய் தேடுறீங்க. வெளியே தேடுறப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? உறுதிப்பாடு நம்ம கொடுக்க முடியுமா? ஆனா உள்ளுக்கு உசுருட்ட போய் கேட்டு பாருங்க, அது எதை கேட்டாலும் கொடுக்கும். இப்ப யார் இதுல சிறந்தவர்கள் பாருங்களேன். ஒரு அன்பு வேணும், அன்பான மனைவி கேளுங்க, அது கொடுக்கும். ஒரு அன்பான ஆண் குழந்தைய, பெண் குழந்தைய கேளுங்க, அது கொடுக்கும். ஒரு நல்ல வேணும்னு கேளுங்க, அது கொடுக்கும். நான் நல்ல பிரம்ம ஞானியாகிறேன்னு கேளுங்க, அதுக்கு என்ன கேட்கறீங்களோ அது கொடுப்பீங்க. அதுதான் உயிர். அப்படிப்பட்ட உயிர் நமக்குள்ள இறைவன் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க. அதை விட்டுட்டு வெளியே போய் நீங்க தேடினா உங்களுக்கு எப்படியா வெளியே போய் நீங்க ஆப்ஷன் இருக்கிற இடத்துல போய் தேடுறீங்க. வேறு அனைத்தும் தேடப்படுகின்ற வகையில் உங்களுடைய சுயத்தை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். உங்கள் சுயம் உங்களுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. இந்த விஷயத்துலதான் தேடுகிறவனுக்கும் தேடப்படுகின்ற பொருள் இல்லாம போகும். ஏன்னா தேடுகின்றவனும் நீங்க தான், தேடப்படுகின்ற பொருளும் நீங்க தான். இப்ப சொல்லுங்க, வித்தியாசம் அங்க இருக்கா? அப்ப உலகத்தையும் அதில் இருக்கின்றவற்றை வேண்டுமா நீங்க வெளியே தேடலாம். பிரபஞ்சத்தில் இருக்க பொருள்கள் ஏதாவது வேணாம், மண்ணு, கல்லு, மண்ணு, வீடு, வாகனம், காரு, சினிமா தியேட்டரு, மாலு, கடை, இதெல்லாம் வெளியிருக்கிற பொருள்கள் தான். உள்ளுக்குள்ள அற்புதமான மெய்ப்பொருள், சத்திய பொருள், செம்பொருள் உட்காந்துருக்கு, உயிர் பொருள் உள்ள உட்காந்துருக்குது. அதை தேடி கண்டடையுங்க. ஆனா உங்களை நீங்க வெளியே தேட முடியாது. உள்ளே உரைகின்ற தனது சுயம் என்னவென்பதை வெளியே தேடிக்கொண்டு செல்பவன் அவனுடைய சுயம் எனும் சத்தியத்திலிருந்து மிகவும் விலகி வெகு தூரம் போய்விடுகின்றார். என் குரு சொன்னார். அப்ப சத்தியமா நீ உள்ள உட்காந்துருக்க, உன் சுயமா உள்ள உட்காந்துருக்க. நீ ஒரு சத்தியம் எங்க இருக்குதோ, சுயம் இருக்குதோ, அங்க விட்டுட்டு நீ வெளியே போய் தேடினா என்ன அர்த்தம்னா, அந்த சத்தியத்திலிருந்து, அந்த சுயத்திலிருந்து, உங்க உயிர் இருக்கின்ற இருப்பிடத்திலிருந்து நீங்கள் பல கோடி மைல் தூரம் போயிடுறீங்க. அதனாலதான் அந்த உயிர் எழுப்புகின்ற அந்த சிங்க கர்ஜனை, அந்த நாதம் உங்களுக்கு கேட்கல. இந்த உண்மைய முழுசா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதாயா உங்களுடைய தேடுதல் முழுமையடையும். அப்பொழுதுதான் உங்க டெஸ்டினேஷன் ஒரு சரியான ஒரு டிசைன் செய்யப்படும். பொருள் சார்ந்தவற்றை இந்த உலகில் நீங்க வேண்டனா அதை நீங்க வெளி உலகில் தேடி பிடிக்கலாம். ஆனா நீங்க யார் என்பதை கண்டுபிடிக்கணும்னா அத்தனையையும் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டு தனக்குள்ள தான் அடங்கி கலக்கம் அடையாம, படபடப்பு இல்லாம, பரபரப்பும் இல்லாம நீங்க மாறணும். நீங்க என்னவோ அந்த சத்திய நிஜத்தை முழு நிசப்தத்துல எதுவும் இல்லாத காலியான மனநிலையில தான் உங்களால் அதை காண முடியும். அப்ப சத்தியத்தை பார்க்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? முழு நிசப்தமா இருக்கணும்.
எதுவுமற்ற ஒரு காலி பானையாக இருக்கணும், ஒரு வெற்று புல்லாங்குழலாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கின்றப்பதான் நீங்க யாருங்கிறத உங்களால பார்க்க முடியும். இது நன்றாக மனசுல வச்சுக்கணும். அங்க அத்தனை வித குணங்களை வச்சுக்கிட்டு உள்ள போனீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது. ஃபுல் சைலண்ட் இருக்கணும். இந்த 2 விஷயம் நடந்ததுன்னா சத்தியத்தினுடைய நிஜத்தை, முகத்தை உங்களால பார்க்க முடியும். தேடுதல் கூட ஒரு வகையில் இருக்குன்னாயா, ஒரு வேட்கை தான், ஒரு தாகம் தான், ஒரு படபடப்பு தான். சுயம் என்பது வேட்கையில அடையும் போது அனுபவப்படாது. ஆன்மா பதவதிப்பான புத்திகளை என்னைக்குமே புலப்படாதுங்க. அப்ப ஒரு வேட்கையில ஒரு அனுபவத்துக்கு வராது. ஆன்மா என்னைக்குமே ஒரு பதவிப்பான புத்திக்குள்ள இருக்கவே இருக்காது. இதுதான் இங்குள்ள ஒரே ஒரு சிரமம். அந்த வேட்கையான தாகம் நம்ம ஆகிவிட துடிப்பது அல்லது எதுவோ கை சேர நாம் பிரயத்தனப்படுவதுதான் வேட்கை. ஆனா ஆன்மா எப்படி இருக்குன்னா ஏற்கனவே அடையப்பட்டு விட்ட ஒன்றது, கைகூடி விட்ட ஒன்றது. ஆன்மா என்பது நான், ஆன்மா என்பது என் சுயம் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அந்த வேட்கையும் ஆன்மாவும் இருவேறு துருவங்களாக தான் இருக்குது. வேட்கை இருக்கின்ற பொழுது ஆன்மா வெளிப்படாது, ஆன்மா இருக்கும் பொழுது வேட்கைக்கு வேலையே கிடையாது. அவை எதிரெதிர் பரிமாணங்களாக இருக்கு. அப்ப ஆன்மா என்பது அடையப்படக்கூடியது, ஆனா அது தேடப்படுகின்ற ஒரு பொருளாக ஆகாது. இதை முன்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆன்மாவை பொறுத்த மட்டும் எந்த விதமான தாகமும் அதுக்குள்ள இருக்க முடியாதுங்க. உலக மாயா காரியங்களுக்குத்தான் ஆசையும் இருக்கும், தேவையும் இருக்கும். ஆனா ஆன்மாவுக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை. காமம் நிறைந்த சிற்றின்பத்தை நாடுவதெல்லாம் ஆசை, காமமற்ற பேரின்பத்தை தேடுவதுதான் ஆசை. காசுக்காக ஓடுவதும் ஆசை, தியானம் தவத்துக்காக உட்கார்ந்து விடுவதும் ஒரு ஆசைதான். பதவி பெருமைகளுக்காக உலகத்தோடு ஒட்டி உறவாடுவதும் ஆசைதான். இறைமையை உணர்வதற்காக உலகை உதறி தள்ளுவதும் ஆசைதான். சிற்றின்பத்திற்கு என்றாலும் சரி, ஞானம் என்ற பேரின்பத்திற்கு என்றாலும் சரி, எதற்காக ஆனாலும் சரி, வேட்கை என்பதற்குள்ள எந்த வித்தியாசமும் கிடையாது. அத்தனைக்கு ஆசைப்படுன்றாங்கல்ல, ஞானம் அடைவதற்கு ஆசைப்படுறோம். ஆனா அனைத்துமே ஆசைதான். எந்த ஆசையும் பேராசைதான். ஆசை என்பது பற்று, சிறைப்படுத்துகின்ற விலங்கு, சிறைப்படுத்துகின்ற பந்தாது. அப்ப வேட்கைனா என்ன என்பது நம்மளுக்கு எப்ப புரியுதோ நாம அப்பதான் அந்த வேட்கையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். ஏன்னா இந்த புரிதல் தான் ஆசையினுடைய வழி கொடுக்கும் இயல்பை நமக்கு வெளிப்படுத்தும். வழி என்றால் என்னன்னு விளங்கிக் கொள்வதுதான் வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய விடுதலை. வழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் உங்களால அந்த வழியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்று வெளியே வர முடியும். வழியை அனுபவித்து விட்ட பிறகு அதனை ஏற்படுத்துவதன் மேல் ஒருவரும் ஆசை கொள்ள மாட்டாங்க. எது வழியை கொடுக்குதோ அது மேல திரும்ப நம்ம ஆசைப்படுவோமா? எத்தனை முறை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்பட்டு அதனால வழி உண்டாகியும் அந்த வழி அப்புறம் திரும்ப வேணாம் நம்ம தூக்கி போடுறோமா? தூக்கி போடாம இருக்கிறதுனாலதான் அது விலங்காக பந்தமாக மாறிடும். அப்ப வேட்கை இல்லாத அந்த கணத்துல ஆசையால சிந்தனை தொந்தரவு பண்ண முடியாத அந்த நொடியில நீங்க எதையும் தேடாத அந்த நேரத்துல, அந்த உயர்ந்த கனப்பொழுதுல, அந்த அமைதியான ஆழ்ந்த நிசப்தமான மனோநிலையில நீங்க யார் என்ற சுயத்தனை அதிகாரப்பூர்வமாக உங்களால் அனுபவிக்க முடியும். அப்ப உங்களுக்குள்ள வேட்கையானது மறைந்து விடுறப்பதான் உங்க ஆன்மாவது தானாக பூத்து மலரும். ஞானம் என்பது எப்படி? எந்த உள்ளடக்கமும் இல்லாத ஒரு மெய்யுணர்வு, ஒரு விழிப்புணர்வு. ஞானம் என்பது என்ன? எந்த உள்ளடக்கமும் இல்லாத ஒரு மெய்யுணர்வு, ஒரு வெற்றிடம், ஒரு காலி இடம். ஞானம் என்பது ஒரு வெற்றிட பிரக்ஞை, ஒரு நினைவு, தூய பிரக்ஞை, பரிசுத்தமான ஒரு உணர்வு. இந்த நிசப்தமான அமைதியான தருணத்துல சத்தியத்துக்கான கதவு அப்பதான் திறக்கும். சொர்க்கத்து வாசல் அப்பதான் திறக்கும். வெற்றிடமாக போகின்ற புத்தியில தான் சத்தியம் உணரப்படும். இதன் விளைவாகத்தான் ஒருவனுடைய முழு வாழ்க்கையுமே உருமாற்றம் அடையும். இந்த வெற்றிட நிலைமையை எம்டி பிளேஸ், எம்டி ஸ்டேஜ், இதுதான் ஒரு ஞான அனுபவத்தை,
ஒருவன் தியானத்தால தவத்தால கிடைக்கப்படுகின்ற அந்த நிலையை கொடுக்கும். ஆனா தவம் என்பது பொதுவாக எது என்று விளங்கிக் கொள்ளப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். விளங்கிக் கொள்ளப்படவில்லைன்னா அது தவம் அல்ல. அதுவும் கூட சிந்திப்பதற்கான ஒரு வகைதான். அந்த சிந்தனை ஒரு நல்ல சிந்தனையாக அந்த ஆன்மா அல்லது இறைவன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இருந்தாலும் கூட அதுவும் ஒரு சிந்தனை தானே. எதை பற்றி சிந்தனை என்பது ஒரு பொருட்டு கிடையாதுங்க. சொல்ல போனா சிந்தனை என்பதோட அடிப்படை குணமே புறத்தை சார்ந்திருப்பதுதான். சுயத்தை விட்டு வெளியே புறத்தை சார்ந்திருப்பதுதான். எது சுயம் கிடையாதோ அதனோடு அது தொடர்பு கொண்டு நிற்கும். ஏன்னா புறம் அப்படிதான் இருக்கும். சுயம் என்பது எப்படி இருக்கும்? எந்தவித சிந்தனையும் எண்ணமும் பிரக்கையும் அதுக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா சிந்தனை இடம்பெற ரெண்டு விஷயம் தேவை. ஒண்ணு சிந்திக்கிற நீங்க, ரெண்டாவது நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அது. ஆக சிந்தனை ஓர் இருமை பண்பு கொண்டது. ரெண்டு கேரக்டர் அதுக்குள்ள இருக்கும். இதனாலதான் சிந்தனைங்கிறது உங்களுடைய இருமை கடந்து ஒரே ஓர் இறமையாக தனித்து நிற்கக்கூடிய ராஜாங்கமான ஆன்மா இடம் ஒருமைக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டே போறது கிடையாது. அந்த ஆன்மாக்குள்ள அது ஒருமையா இருக்கு. ஆன்மா என்பது ஒருமை தன்மையா இருக்கு, ஒன்னாக இருக்கு. அதுகிட்ட இந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் நம்மளால அது கூட்டிகிட்டே போக முடியல. உள்ளூர நீங்க விழுந்து இருமையாக்க ஆன்மாவை அறிந்து கொள்ள வேணும்னா அதுக்கு தவம் ஒன்றுதான் வழியே தவிர சிந்திப்பது கிடையாது. தவத்தில் சிந்தனை என்பது இருக்காது. அங்க தவம் என்ற ஒரு செயல் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். அங்க சிந்திப்பதற்கு அங்க வேலையே கிடையாது. நீங்க உயிரோட ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு பாண்டிகள் அந்த இடத்துல இருப்பீங்க. தவத்துல அந்த உயிரோட நெருக்கமாக இருக்கின்ற பொழுது அங்க சிந்தனை இருக்காது. சிந்தனையற்ற அந்த செயலுக்கு பேர் தான் தவம். அப்ப சிந்தனையும் தவமும் முழுக்க முழுக்க ஒன்றுக்கொன்று எதிரான திசையில தான் போயிட்டு இருக்கு. ஒன்னும் வெளியுலகம் சார்ந்து இருக்கு, இன்னொன்னு உள்மன ஆழத்தை நோக்கி இருக்கு. அப்ப மற்றது என்னங்கிறத விளங்கி கொள்ள வழி என்ன தெரியுமா? சிந்தனை, சுயம், ஆன்மா அது என்னங்கிறத அறிந்து கொள்கின்ற வழிதான். அந்த வழிதான் பிரம்ம ஞான தவம் என்று சொல்லக்கூடிய. ஆனா பொதுவாக சிந்தனை, ஆழ்ந்த யோசிப்பு இதைதான் நம்ம தவம் நம்ம ஏத்துக்கிறோம். அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். எதுவும் செய்யாத ஒரு நிலையில் இருப்பதுக்கு பேரு தாங்க தவம். எதுவுமே செய்யக்கூடாது, பேச்சார சும்மா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். தவம் என்பது எதையோ செய்வதல்ல, ஒரு நிலையில ஆணையில் அரைந்தார் போல நிலை பெற்று விடுவது தான் தவம். ஒருவனுடைய சுயம் எனும் ஆன்மாவில போய் நிலைச்சு நிற்பதுக்கு பேர் தான் தவம். நாம நமது பல்வேறு நடவடிக்கைகளால புற உலகத்தோடு தொடர்பு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? எந்தவித நடவடிக்கையும் இல்லாத நிலையில நாம நம்மளுடைய சொந்தமான சுயத்தோட தொடர்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம். எதுவும் செய்யாத ஒரு நிலையில நாம யார் என்பதையும் நம்ம நல்லா விளங்கிக்கணும். இதுக்கு மாறா அனைத்து விதமான விஷயங்களிலும் கூட மூக்க நுழைச்சுக்கிட்டு அதுவே உழந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளால நம்ம சுயத்தனை சந்திக்கிற நம்ம சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு இழந்தே போயிடுவோம். நாம இருக்கிறோம் என்பதை கூட நம்ம மறந்து போயிடுவோம். அப்ப நம்மளுடைய வேலைகளும் அதற்கான ஓட்டங்களும் மிக நீண்ட பயணமாக, மிக நீண்ட நெடுவியாக இருக்கு. அப்ப நமது உடல் வேணுமான ஓய்வெடுத்துக்கலாம். ஆனா நம்ம சிந்தனையும் புத்தி என்னைக்காவது ஓய்வெடுக்கிற? விழித்திருக்கும் போது நம்ம சிந்திக்கிறோம், தூங்கும் போது கனவுகளாக சிந்திக்கிறோம். இடைவிடாது இவ்வாறு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம யார் என்பதை கூட நம்ம விமர்சையாக நம்ம டோட்டலி மறந்துடுறோம். நம்மளுடைய தினசரி நடவடிக்கைகளுக்கு மத்தியில நாம யார் என்ற அறிதலை முற்றிலுமாக இழந்து அனாதையாக நிற்கிறோம். விளங்கி கொள்ள முடியாத என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இது நம்மளை தொலைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டு தாங்க ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்க வெளியே புறத்தை நோக்கி ஓட ஓட நம்மளை இழந்துகிட்டே இருக்கோம், நம்மளை தொலைச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளும் தொலைச்சுக்கிறோங்க. ஆனா இதுதான் நிஜமாக இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில எதையோ தொலைச்சிட்டோம், எத்தனையோ தொலைஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையில. ஒரு பெரிய திருவிழா கூட்டத்துல நம்ம காண போன மாதிரி நம்மளுடைய சொந்த சிந்தனைகளால, ஏன் பெரிய திருவிழா கூட்டம்னாங்க, அவ்வளவோ லட்சக்கணக்கான எண்ணங்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூட இருந்தா அது பெரிய திருவிழா. லட்சக்கணக்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் வந்துட்டு அதுவும் திருவிழா தான். அந்த திருவிழாவில் அந்த எண்ணங்கள்ல அத்தனை ஆயிரக்கணக்கான எண்ணங்கள்ல நம்மளை எங்க போய் கண்டெடுக்கிறது? நம்ம இப்ப தொலைஞ்சுதானே போகணும். அப்ப நம்மளை யார் கண்டெடுக்கிறது? நம்முடைய கனவுகளால, நம்மளுடைய தினசரி பணிகளால, நடவடிக்கைகளை நம்மளை நாம தொலைச்சு நிற்கிறோம். அப்ப புத்திக்குள் இப்படி திசை தெரியாத அல்லாடுவது இருந்து
நாமே உருவாக்கி கொண்டுள்ள இந்த நெரிசல்ல இருந்தோம் நம்மை நாமே அகழ்ந்து ஆராய்ந்து விளங்கிக் கொள்வதற்கான ஒரே மார்க்கம் என்ன, வழி என்ன? உங்களை கண்டடைவதற்கு உண்டான தவம், பிரம்மஞான தவம். இந்த பிரம்மஞான தவம் ஒரு நிகழ்வாக எப்பயுமே இருக்காது. அது இயல்பு அப்படி. அது ஒரு பரபரப்பான வேலையும் கிடையாது. எந்தவித சிந்தனைகளாலும் சூழப்படாத புத்தியை குறிப்பதாக இருக்கின்ற தவம் அது. எதையும் செய்யாதிருப்பதைத்தான் நாம அந்த இடத்துல பழகிக்கிட்டே வரோம். தவத்துல எதையும் செய்யாம இருக்கணும், அதுக்கு நம்ம பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பயன்படுத்துறதும் தவம். இந்த தவம் என்ற சொல்லு எதையோ செய்வது என்னும் பொருளை தருது. ஆனா எதையும் செய்வதை குறிப்பதல்ல தவம். நாம தவம் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நான் தவத்தில் இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் சரியான வார்த்தை. நான் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தவத்தில் இருந்தேன், அவ்வளவுதான். அப்ப அன்பனை போன்றதுதான் தவம். ஒருத்தர் அன்பாக இருக்கலாம், அன்பிலையும் இருக்கலாம். அன்பனை அவரால் செய்ய முடியாது அல்லவா? அன்பையும் கருணையையும் அவரால் எப்பயுமே பண்ண முடியாது, யாராலையுமே பண்ண முடியாது. அதனாலதான் தவம் என்பது புத்தியினுடைய ஒரு நிலைப்பாடு, ஒரு தளம் நான் சொல்றேன். இங்க நம்ம குருகுலத்துல கூடியிருப்பது எதையோ ஒன்றினை செய்வதற்காக அல்ல. இந்த விதைக்குள் விதை தளத்துல நம்ம அல்ல எதுக்கு கூடியிருக்கோம்னா எதையோ ஒன்று செய்ய போறதுக்காக கிடையாது. இதுக்கு மாறா எந்த விதமான இறுக்கங்களும் அற்ற தூய்மை குறைந்த எதுவும் இடம்பெற இயலாத ஒரு உன்னதமான தளத்துல வெறுமனே போய் ஏறி உக்காந்துக்கிட்டு அதை அப்படியே அனுபவிக்க அந்த ஆன்மாவினுடைய பரிசுத்த ஜுவாலை மட்டுமே இருக்கின்ற ஒரு புத்தியினுடைய பிரதேசத்தை நம்ம அடைவதற்காக கூடியிருக்கோம். நான் ஒரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட அற்று போகின்ற தளம் தான் இந்த தளம். ஆன்மா மட்டுமே மிஞ்சி இருக்க நான் என்பதை கரைந்து போயிருக்கின்ற இறைமை பகுதி தான் இந்த தவம். ஆன்மா என்பது மட்டுமே மிஞ்சி இருக்க நான் என்பதை கரைந்து போயிருக்கின்ற ஒரு இறைமை பகுதி தான் தவம். இதுதான் சூன்யம், இதுதான் வெற்றிடம். இங்க நாம சார்ந்திருக்கிற உலகத்தெல்லாம் இங்க பார்க்க முடியாது, சத்தியத்தை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த வெற்றிடத்துல தான், இந்த கண்மணியுடைய கருந்துளையில தான் இந்த வெற்றிடம். இந்த வெற்றிடம் எங்க இருக்கு? கண்மணியினுடைய கருந்துளையில இருக்கு. அங்கதான் உங்களை நீங்க யாருங்கிறது உங்களால தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்கின்ற சக்தியும் ஆற்றலும் இருப்பிடமும் அங்கதான் இருக்கு. அங்க உங்களை கண்டறிவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த மும்முலங்கள் தடுப்பு சுவரா உட்கார்ந்துட்டு இருக்கும். நீங்க இதுக்குள்ள போய் உங்களை தேடுறப்பதான் அந்த தடுப்பு சுவரை சுப்பு நூறா தவிடுபடியா உடையும். இளங்காலையில உதிக்கின்ற கதிரவனாக ஞானம் உங்களுக்குள்ள எழுந்து நிற்கும். இதுக்கு பேர் தாங்க ஞான பார்வை. அப்ப தவம் என்பது எதுவும் செய்யாதிருப்பது. செய்தல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நாம பண்ண நினைச்சா அது பண்றது, பண்ண நினைக்க அவர்கிட்ட விட்டுறது. ஆனா சுயத்தின் இயல்பு எப்படி தெரியுமா? செய்தல் என்னும் வகையில் அது சேராது. அது பண்ணுவதும் கிடையாது, பண்ணாமல் விட்டு விடுவதும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப பார்ப்பதையும் கேட்பதையும் எடுத்துக்கலாம். இப்ப பார்க்கணும், ஒரு சில சப்தங்களை கேட்கறோம் இல்லையா? இந்த இரண்டுமே நம்மளுடைய இயல்புகள் தான். கண்ணால பார்ப்பதும் காதால கேட்பதும் இயல்பு தான். நாம ஏதும் பண்ணாமல் இருந்தாலும் இவ இரண்டும் இருக்கும். நம்ம எதுவும் இந்த விஷயத்த பண்ணல, எதுவும் பொருளையும் பார்க்கல, காதலையும் கேட்கலன்னா அதுக்காக அந்த புலன்களுடைய அந்த உணர்வு இல்லாம போயிடுமா? நமது சுயமான இந்த இரு இயல்புகளும் இடைபடாது நமக்குள்ள இருக்கா இல்லையா? நிரந்தரமாகவும் இடைவிடாத நமக்குள்ள இருப்பதைத்தான் சுய இயல்புன்னு நம்ம சொல்றேன். நீங்க நிரந்தரமா இடைவிடாம நமக்குள்ள எப்பயுமே இருந்துட்டு இருக்கு நம்மளுடைய சுயம். இந்த சுய இயல்பு நம்முடைய படைப்பு இல்ல, நம்ம படைப்பு கிடையாது. இது நம்முடைய அடிப்படை, இது நம்மளுடைய அஸ்திவாரம். இது நாம தான் அது. நாம இதை படைக்கிறது கிடையாது. அதனால அதை நம்ம நிலைச்சிருக்க முடியுது. அதனாலதான் நம்மை நிலைநிறுத்தி வைத்துள்ள இதை நாம தர்மம்னு சொல்றோம். தர்மம்னா என்ன? சுய இயல்பு, சுயம். அதுதான் சுயத்தின் இயல்பு. தர்மா என்றால் சத்தியத்தினுடைய இருப்பு, ஆன்மாவினுடைய போக்கு. அங்கொன்னும் இங்கொன்னுமா நாம நிறுத்தாம செய்து கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளால நம்முடைய இந்த இடைவிடாத சுய இயல்பு அமுக்கப்பட்டுள்ளதை போல சூரியன் மேகங்களால் மூடப்பட்டிருக்குது இல்ல, அதை போல நாம நம்முடைய நடவடிக்கைகளால நம்மை நாமே மூடி வச்சுக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. மேற்பரப்புல ஒன்றன் மேல ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை இருக்கு இல்லையா? மேகத்துக்கு மேல மேகத்துக்கு மேல மேகத்துக்கு மேல, அதுக்கு மேல சூரியன் இருக்காரு. ஆழத்தில் உள்ள ஆன்மாவையே இதெல்லாம் மறைச்சுட்டு இருக்கும்.
நம்ம பண்ற அவ்வளவு செயல்பாடுகளும் சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் ஆன்மா என்ற சூரியனை பார்க்க விடாம தத்து கொண்டிருக்கின்ற கர்ம மேகன். நன்றாக மனசுல உள்வாங்கணும். ஒப்புயர்வே கிடையாதுங்க சமுத்திரத்துல. சமுத்திரம் எப்படி இருக்குது, எவ்வளவு ஆழம்னு சொல்ல முடியாது. அந்த ஒப்புயர்வற்ற சமுத்திரனுடைய அடியாளத்து ரகசியங்களை பைசா பெறாத அலைகள் மறைச்சுக்கிட்டு பல்லடிச்சுட்டு இருக்கா இல்லையா? இந்த அலைகள் ஆடி 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 ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால சமுத்திரம் அமைதியே இல்லாம இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள என்னென்ன ரகசியம் இருக்கு நம்மளால பார்க்க முடியல. அந்த அலை அடிக்காம அமைதியா நிதர்சனமா இருந்தா தண்ணீரை பார்த்தோம்னா கடலுக்கு அடியில் என்னென்ன பொருளுக்கு நம்மளால பார்க்க முடியுது இல்ல. மாசுபடாத இறைமை ஒன்றுக்கும் உதவாத நமது நடவடிக்கைகளால அமுக்கப்படுது. மாசே இல்ல, மாசற்ற ஜோதின்வார் நம்ம திருவாசத்துல மாணிக்க வாசகர். அப்ப அது ஒரு பெரிய திருவாசம் பேசணும்னா வேற விஷயம் போடும். மாசுபடாத இறைமை, மாசற்ற ஜோதி, ஒன்றுக்குமே உதவாத நம்மளுடைய நடவடிக்கைகளால் அது அமுக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்குங்க. கண்ணுல ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா முன்னாடி இருக்க மலையை நம்மளால பார்க்க முடியுதா? கண்ணு சின்னோண்டுதான், ஆனா மலை எவ்வளவு பெருசு. அது கண்ணுல சின்ன தூசி அந்த மலையே மறைச்சது இல்லையா? அதுதாங்க விந்திலை விந்தியாக இருக்குது. இந்த மலங்கள் கண்ணுக்குள்ள உட்கார்ந்து இருக்கனாலதான் உள்ளுக்குள்ள இருக்க அற்புதமான ஞான மலைகளை நம்மளால பார்க்க முடியாம போகுது. இந்த அலைகள் இருக்கிற வரைக்கும் சமுத்திரங்கள் காஞ்சு போவதே கிடையாது. சொல்ல போனா அலைகள் இருக்கின்ற அதே உயிர்ப்பு தான் சமுத்திரத்தினுடைய அடியாளத்திலே நிலைச்சு நிற்குது. ஞானம் எய்தியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அலைகளிலும் சமுத்திரத்தை அடையாளம் காண்பார்கள். நிதர்சனமாக இருக்கக்கூடியவர்களும் எதனாலும் பாதிக்கப்படாதவர்களும் இருக்கக்கூடியவங்க. ஆனா மற்றவங்க அலைகள் அடங்கு வரைக்கும் காத்திருப்பாங்க. அலை அடங்கட்டும், அப்புறம் உள்ள இருக்கிறத பார்க்கலான்னு. ஆனா அலை அடிச்சா கூட உள்ள இருக்கிறத பார்க்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் தான் ஞானி. அப்ப சமுத்திரத்தினுடைய நிசத்த அமைதிய அவர்களால அலைகள் அடங்கிய பிறகுதான் பார்க்க முடியுது. மற்றவங்களால, ஞானம் பெறாதவர்களால. எப்போதையுமே அலைகள் எப்ப அலைகள் அடங்குவது, எப்ப இவங்களாம் ஞானத்தை அடையாது? உங்களை நோக்கி நான் கேட்கறேன், உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்க அந்த அலைகளை எப்ப அடங்கும்? எப்ப உங்களால ஞானத்தை அடைய போறீங்க? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. அதனால அரவம்னு சப்தம், சப்தமற்ற சாந்தமும் கருணையும் ததும்புகின்ற சலனமே இல்லாத தூய அறிதல் தான் நமது சுய இயல்பு. சுயம் அந்த சுய இயல்பு என்பதற்குள்ள நாமே முன் குதிச்சிடணும். சுயத்தை ஒரு முறை நீங்க தொட்டு சுவைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த நாள் தொகைப்படி ஜம்ப்னு குதிச்சிடணும். யோசிக்கவே யோசிக்காதீங்க. குரு அப்படிதான் 2 முறை குதிக்க சொன்னார் சதுரகிரி மலையில. யோசிக்கவே அடுத்த நொடி நான் குதிச்சிட்டேன். அப்பதான் என்னோட சுயத்தை என்னால உணர முடிஞ்சது. என் சுயத்தை, என் ஆன்மாவை, அந்த உயிர் கோட்டை ஒளி, அந்த உயிரோடைய எனக்கு காட்டி கொடுத்தார். அந்த இதுக்கு நான் கட்டுப்பட்டதுனால, செஞ்சதுனால. அப்படியே அலைகளை பத்தி நம்ம என்னைக்கே கவலைப்படவே கூடாது. கடல்ல குதிச்சிடணும், அவ்வளவுதான். நமக்குள்ள எங்க சுயம் இருக்கு, நம்முடைய ஆன்மா சுவசக்குள்ள எங்க இருக்கு, இறைமை உள்ளுக்குள்ள எங்கோ ஒண்ணு உறைஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எங்க இருக்குது ஆழமாக போய் நம்ம கண்டடையணும். நம்ம கடல்ல ஆழம்னு சொன்னதுனால அது பல கிலோமீட்டர் இருக்கும். ஆனா நம்மளுடைய உயிர் இருக்கிற இடம் எவ்வளவு தூரம் தெரியுங்களா? நெத்தி பொட்டுல ஒரு 2 இன்ச்சு தூரத்துல தான் இருக்கு. 2 இன்ச்சு தான். அந்த 2 இன்ச்சுக்குள்ள போறதுக்கு தான் 2000 வருஷம் 2 லட்சம் வருஷம் நம்மளால போக முடியல. எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்த வேலையா இருக்க பாருங்க. நம்மள எவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு இருக்க பாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? 2 இன்ச்சு எவ்வளவு நேரத்துல ஒரு சன பொழுதுல போயிடலாமா? அந்த நொடியில கோடியில் ஒரு பங்கு நேரத்தில் நம்மளால உள்ள போயிட முடியும். நம்ம ஆன்மா பாத்திர முடியும். நம்மளால ஏன் போக முடியல? நம்மளால ஏன் அந்த 2 இன்ச்சு கடக்க முடியல? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளால போக முடியாது. நாம எங்க இருக்கோம்? பல லட்சம் மைலு, பல கோடி மைலு, பல 100 லட்சம் மைல் தாண்டில நம்ம இருக்கோம். அங்க இருந்துகிட்டு இந்த 2 இன்ச்சுக்குள்ள வரத்த முடியுதா? அத்தனை மைலையும் நீங்க தவம் பண்ணி கரைச்சிக்கிட்டே வரணும் ஐயா. அவ்வளவு தடைகளையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அலாலையா மேகமா வச்சுக்கிட்டே நம்ம உட்காந்துருக்காலதான் இந்த 2 இன்ச்சு தூரத்தில் இருக்கிற நம்மளோட ஆன்மாவை உயிரை நம்மளால பார்க்கவே முடியும். இதை சொல்லித்தரதே பிரம்மஞான தவம். வேற எந்த தவமும் உங்க உயிரை, உங்க ஆன்மாவை, இறைவனை பார்க்க இவ்வளவு சுலபமான ஒரு வழியை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல, கண்டுபிடிக்க முடியாது. அத்தனையும் நம்ம ஆதி தமிழ் சித்திரம் நம்மளுக்காக கொடுத்த ஞான பொக்கிஷம். அது 2 இன்ச்சு தூரம் தான். ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்துங்க. அப்ப அலைகள் அற்ற, சலனங்கள் அற்ற, பிரச்சனையற்ற அந்த நிலை எப்போதும் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம தான் அந்த இடத்துல இல்லாம எங்கேயோ இருக்கிறோமே.
அப்ப அதுல இருந்து நாம விலகி திரும்பி எதிர் திசையில பயணம் பண்ணி நம்ம உயிர் கூட்ட ஆன்மாவை இறைவனுக்கு இடத்தை நோக்கி நம்ம திரும்ப வேகமா வரணும். வெளியே தான் பார்த்துட்டு இருக்கோம் நாம உலகத்து பொருளை இங்க இருந்துட்டு வெளியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா வெளியே இருந்து உங்களை உள்நோக்கி பாருங்க ஐயா. அதுதான் கண்ணாடி தவன்ற ஒரு விஷயத்த நம்ம திருவடியில நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அங்க நீங்க பிம்பத்தை பார்ப்பீங்க, உங்களுடைய உயிராற்றல் எல்லாம் வெளியே போகும். ஆனா நீங்க கண்ணாடி முன்னாடி உட்கார்றப்ப கண்ணாடியில் இருக்கிற அந்த பிம்பம் உங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த பிம்பமானது அதனுடைய உயிராற்றலை உங்க உயிரை நோக்கி உள்நோக்கி அனுப்பும். இந்த ஒரு டெக்னிக் தான் உங்களை நீங்களே கண்டெடுக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும், அடைய முடியும், சேர முடியும், உயிராக மாற முடியும், ஒளியாக ஒளிர முடியும், மலர முடியும். எது பார்க்கப்படுதோ அது உலகங்க. ஆனா உள்ள இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ல, அதுக்கெல்லாம் உலகம் கிடையாது. அது நம்ம சுயம் என்ற ஆன்மா. எந்த பொருளை பார்த்துக்கிட்டே இருக்கமோ அந்த பொருளோட நாம பார்க்கின்ற செயல் அடையாளம் காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் சிந்தனைங்க, எண்ணம். எந்த பொருளை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பொருளோட நாம பார்க்கின்ற செயல் அடையாளம் ஐடியா ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சிந்தனை, எண்ணம். ஆனா பார்க்கின்ற செயல் பார்க்கப்படும் பொருளோடு சம்பப்படாது அந்த பரபிரமம் நோக்கி திரும்பி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தவம். மீண்டும் சொல்றேன், எந்த பொருளை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பொருளோடு உங்களுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது சிந்தனையாக எண்ணமாக இருக்கும். அது நம்மளுக்கு தடை. ஆனா நம்ம பார்க்கிறோம், ஆனா பார்க்கிற பொருளோட நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப என்ன நடக்கும்? அந்த இடத்துல பரபிரமத்தை நோக்கி நம்ம உள்ள திரும்பிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் தவம். உள்நோக்கி திரும்புறது நம்ம தவத்தில் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப பார்த்தல் என்பது எண்ணத்துல இடம்பெறுது, தவத்துல இடம்பெறுது. ஆனா பார்த்தல்ல பொருள் சார்ந்தோம், தவத்துல அப்படி இல்லாமலும் அமையுது. அப்ப இருந்தாலும் நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தாலும் சரி, அல்லது தவ உலகத்தில் இருந்தாலும் சரி, செயல்களில் உழந்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது அவற்றிலிருந்து சுதந்திரம் அடைந்தவர்களாக ஆகியிருந்தாலும் சரி, பார்த்தல் என்பது நிரந்தரம். விழித்திருந்தால் நாம உலகத்தை பார்க்கிறோம், தூங்குனா கனவை பார்க்கிறோம். ஆனா தவத்துல நாம நம்முடைய சுய ஆன்மாவை பார்க்கிறோம். ஆனா இந்த மூன்றிலையும் பார்த்தல் இருக்குதா இல்லையா? பார்க்கிற ஒரு பொருள் இருக்கு. நம்ம தூங்குறப்பையும் அவங்க கனவுகளாக நம்ம சிந்தனைகளை பார்க்கிறோம். தவத்திலையும் நீங்க பாக்குறீங்க, நீங்க சுடராளி தவத்துல மூணுலையுமே பார்த்தல் என்பது நடக்குது. அந்த மூணுலையுமே பார்த்தல் நிரந்தரமாகவும் இடம் பெற்றிருக்கு. பார்த்தல் என்பது நிரந்தரமானதுதான், இடைவிடாததுதான். ஆனா தவத்துல நம்ம பார்க்கறதுக்கு பிறகு சுயமாக நம்ம சுய ஆன்மாவை பார்க்கறது. இது நம்ம ஆன்மாவுடைய இயல்பு. எந்த நிலையிலையும் இது இல்லாம போறதே கிடையாது. அதனால நம்ம நமக்குள்ள பார்க்கவும், நம்ம அறிந்து கொள்ளவும், நம் உயிரை காணவும், நம் உயிர்கூடான ஆன்மாவை பார்க்கவும், உயிருக்குள் ஒளியாக, சுடராக, ஜோதியாக, அடுப்பெரும் ஜோதியாக இருக்கின்ற இறையை காணவும் பார்த்தல் என்ற சுடராளி நிகழ்வில் நாம் சதா பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரம்மஞானம் குருகுல கல்வியில நம்ம கற்றுக் கொடுத்துட்டே வரோம். எதை பார்க்கறது, எப்படி பார்க்கறது, எதற்காக பார்க்கணும், இதுக்கெல்லாம் விட சர்க்குருவனுடைய திருநாவில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய பரபிரம்ம ரகசியம். இப்படி நமக்குள்ள பார்க்கின்ற சுடராளியினால நாம யார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு, யார் நீ என்ற கேள்விக்கு உயிரே பதிலாக இருப்பதை கண்டு கண்டு விண்டு விண்டு சதா பேரின்பத்திலேயே தொலைத்து கொண்டே இருக்கணுங்க. இதுதான் ஆன்மாவின் ஞானம் என்று சொல்லக்கூடியது. அடுத்த வாரம் நாம சிவ ரகசிய யோகம் அப்படின்ற ஒரு தேவ ரகசியத்தை பத்தி நம்ம சிந்திக்கலாம், பேச்சுரை செய்யலாம், கலந்து முறையாடலாம். பிரம்மஞானம் புரிச்சு விழுந்து உங்களுடைய ருத்ர சிவதா எல்லா அவர்களும் இன்புற்று வாழக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.